அம்மா போலீஸ் கூப்பிட்டு போறாங்க, நான் போக மாட்டேன் என்று குழந்தை குணம் மாறாமல் அடம் பிடிக்கும் இவன்தான் போலீசாரால் கொலை வழக்கில் கைதான சிறுவன். கர்நாடக மாநிலம் பூவல்லி காமரிப்பேட்டையில் 14 வயது சிறுவன் ஒருவன் 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 9ஆம் வகுப்பு படிக்க பள்ளிக்கு செல்ல தயாராகி வந்தான். சம்பவத்தன்று மாலையில் வீட்டில் தேநீர் அருந்திவிட்டு தனது தாயிடம் புதிய ஆடைகளை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு தெருவில் விளையாடச் சென்றான். எதிர் வீட்டில் வசிக்கின்ற 6ஆம் வகுப்பு மாணவனுடன் இணைந்து விளையாடிய போது இருவருக்கும் இடையே சண்டை வந்துள்ளது. அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் திட்டி தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகின்றது. உடனடியாக வீட்டுக்குள் சென்ற 6ஆம் வகுப்பு மாணவன் வீட்டிலிருந்து பேப்பர் வெட்டும் கட்டர் கத்தியை எடுத்து வந்து 14 வயது சிறுவனின் வயிற்றில் குத்திவிட்டு வீட்டுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. வயிறு கிழிந்து ரத்தம் சொட்ட உயிருக்கு போராடிய சிறுவனை அவனது பெற்றோர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த சிறுவனிடம் விசாரித்தனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சாதாரணமான சண்டையில்தான் வீடியோ கேமில் வருவதைப் போல கத்தியை எடுத்து அட்டாக் செய்ததாக தெரிவித்தார். தான் செய்த விபரீத காரியத்தால் தன்னுடன் விளையாடிய நண்பனின் உயிர் போய்விட்டது என்று கூட அந்த சிறுவனுக்கு தெரியவில்லை. இதையடுத்து அந்த சிறுவனை போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்ல போலீசார் முயன்ற போது அவர்களுடன் செல்ல மறுத்து சிறுவன் அடம் பிடித்தான். அவனை சமாதானப்படுத்தி போலீஸ் வாகனத்தில் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். சம்பவம் தொடர்பாக பேசிய காவல் அதிகாரி, பள்ளியில் படிக்கின்ற சிறுவர்களை ஆக்ஷன் சினிமா, செல்போனில் ஆக்ஷன் வீடியோ கேம்கள் விளையாட அனுமதிக்காதீர்கள் என்றும் அது சிறுவர்களின் மனநிலையை வன்முறை மிக்கவர்களாக ಮಾற்றுವುದಾகவும் ಎಚ್ಚರಿத்தார். ಟಿವಿ ಇರ್ಬೋದು, ಮೊಬೈಲ್ಗಳಿರ್ಬೋದು, ಆಮೇಲೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಟಿವಿ ಮತ್ತು ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿರುವಂಥ ಕ್ರೌರ್ಯ ಇರ್ಬೋದು, ಅದರ ಜೊತೆಗೆ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಗಮನಿಸೋ ರೀತಿಯಲ್ಲಿ முன்பு பப்ஜியை தடை செய்தது போல முப்பொழுதும் ஃப்ரீ ஃபயர் செல்போன் கேமில் மூழ்கி கிடக்கும் சிறுவர் சமுதாயத்தை மீட்டெடுக்க இது போன்ற வன்முறை விளையாட்டுகளை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூர் செய்தியாளர் வாசு மற்றும் வேல்ராஜ்.